உங்களை பார்த்து ஆண்டு சொல்லாரு, என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவே நீ கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆபத்தான சூழ்நிலை கூப்பிட்டு பாக்குறீங்களா? கூப்பிடுறீங்களா? வியாதியிலிருந்து சுக வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? வழி திறக்கப்படணுமா? காரியம் வாய்க்கணுமா? பிள்ளைகள் காரியம், என்ன காரியம்? கூப்பிடுங்க. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே ஒரு அற்புதம் செய்யும், இயேசுவே ஒரு விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும். நீ சொன்னபடி நோக்கி நான் கூப்பிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். நான் உன்னை எப்படி வெட்கப்பட விடுவேன்? நீ என் பிள்ளை, என்னை நோக்கி ஜெபிக்கிற, என்னை சார்ந்து நிற்கிற, என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ற, நான் எப்படி உன்னை வெட்கப்படுத்துவேன்? அப்ப நீங்க எப்பவுமே இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நீர் வெட்கப்பட விட மாட்டீர். நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளையா உமக்கு பிரியமானபடி வாழ நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.